பாரத தேசத்தில் உள்ள இந்துக்கள் அனைவருக்கும் இந்து அதிரடிப்படையின் வணக்கங்கள். இன்று வரலாற்றில் கருப்பு நாள். பாரத தேசம் பிரிக்கப்பட்ட நாள். பாரத தேசம் பாகிஸ்தான் என்கின்ற பயங்கரவாத நாடு உருவாகிய நாள் ஆகஸ்ட் 14. பாரதத்துக்கு ஆகஸ்ட் 15, பயங்கரவாத நாட்டுக்கு 14. பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட பிறகு பல லட்சம் இந்துக்கள் அகதியானார்கள். சொந்த நிலங்களை விட்டு அகதியானார்கள். பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். லாகூரில் இருந்து ஒரு ரயில் மூலமாக பிணங்களாக வந்தது பாரதத்திற்கு. பாரத தேசம் பிரிக்கப்பட்ட பொழுது பாலாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், பாரதத்திலே இந்துக்கள் மட்டும் வாழ்வோம், பாகிஸ்தானிலே முஸ்லிம்கள் மட்டும் வாழட்டும், பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லிம்களை பாரதத்துக்கு திரும்ப பெறுவோம், பாரதத்தில் உள்ள முஸ்லிம்களை பாகிஸ்தானுக்கு அனுப்புவோம் என்று சொன்னார். பாலாசாஹேப் அம்பேத்கர் சொன்னதை இந்த கேடுகட்ட காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் அன்று மதிக்கவில்லை, கேட்கவில்லை. இந்த பாரத தேசம் ஒவ்வொரு இந்துக்களினுடைய உயிரும், பல லட்சம் இந்து பெண்களினுடைய கற்பழிக்கப்பட்ட முஸ்லிம் பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலே செய்தார்கள். பல லட்சம் ஏக்கர் நிலங்களை விட்டு வந்தார்கள், வீடுகளை விட்டு அகதிகளாக வந்தார்கள். இந்த நாள் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் கருப்பு நாள். அகண்ட பாரதம் அமைப்போம், வந்தால் உங்களோடு வராவிட்டால் நாங்களாக என்று சொன்னாரே வீர சாவர்கர், அவர் வழியிலே இந்து அதிரடிப்படை பயணிக்கும். பாரத தேசம் இந்துக்களினுடைய தேசம். இந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் முஸ்லிம் பயங்கரவாதிகள் நம் தேசத்தின் மீது படையெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். வெடிகுண்டு வைக்கிறார்கள், எல்லையிலே குண்டு வைக்கிறார்கள், துப்பாக்கி சூடு வைக்கிறார்கள். இந்த தேசத்தை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுக்கு புகழஞ்சலியை செலுத்துகிறோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அகண்ட பாரதம் அமைப்போம், அகண்ட பாரதம் அமைப்போம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம்.